ஏய் பிரியாணி சாப்பிட்டடா? நானே சாம்பார் சாதம் போட்டானுங்களேன்ட்டு கடுப்புல இருக்கேன். டென்ஷன் படுத்தாத. சாம்பார் சாதமா? எப்பா பிரியாணி போட்டுருக்குன்னு சொன்னாங்க, பிரியாணி கூட சாப்பிட்டு போனானே. இப்போ யார் சொன்னா பிரியாணி போட்டாங்கன்னு? யார் சொன்னா பிரியாணி போட்டாங்கன்னு? மோந்து பாக்குறியா? என்னடா மோந்து போட்டேன்னு சொன்னாங்க. இப்போ மட்டன் பிரியாணி தான் அங்கிள் போட்டாங்க, மாற்றி சொல்லிட்டு வெஜ்ஜு இருக்கான். சாப்பிட்டாங்கிறான். வெஜ் தான்ப்பா போட்டாங்க. இவரு வேற எங்கேயோ சாப்பிட்டுருக்காரு. வேஸ்ட்ப்பா இவன் வேஸ்ட்ப்பா. எல்லாரும் பிரியாணி தின்னு வந்துருக்கு, இது மட்டும் போய் வெஜ்ஜு தின்னு வந்துருக்கு பாரு. 200 காசை கொடுறா. 200 காசை கொடு. எந்த 200 ரூபா? எப்பா 500 காசை கொடுத்துட்டு 300 மொய்ய போட்டு பாக்கி 200 வாங்கிட்டு சொன்னேன். எங்க அந்த 200? ஓ அந்த 500 ரூபாயா? 300 ரூபாய் எழுதுறான்னு தான் போனேன். ஆனா மொய் எழுதுற இடத்துல ஒரு லேடி நல்லா கண்ணாடி போட்டு உட்காந்துருந்தாங்களா, 200 ரூபாய் கேட்க கூச்சப்பட்டு 500 ரூபாய் எழுதி அப்படியே வந்துட்டேன். பொண்ணா மாப்பிள்ளை வீட்டில் ராமசமையல் எழுதிட்டு இருந்தேன். என்னமோ பொண்ணு எழுதுறாங்கன்னு சொல்ற? பொண்ணு வீட்டுக்கு போட்டான்ப்பா. பொண்ணு வீட்டுக்கு போட்டான். நானம்பர் தற்கொலை மண்டபத்தில் எல்லாம் போகிறதுக்குள்ள சீக்கிரம் போய் மாற்றி மாப்பிள்ளை பேர் எழுதிலாம். பாவாப்பா மணியாவது பாவாப்பா. தற்கொலை பயில ஒன்றை பெற்றதுக்கு சாமி. அப்பாப்பா ஏன் இந்த பக்கம் போற? மண்டபத்துக்கு. மண்டபம் இந்த பக்கம் இருக்கேன். மண்டபம் பேர் சொல்லுப்பா. மங்களம். மண்டபத்தை மாற்றி போட்டாடா. டே மண்டபத்துக்கே மாற்றி போயிட்டடா. அதனால தான் வெஜிடேரியன் இருக்கேன். மண்டபத்தை மாற்றி போய் தின்னுக்கிறாடே. தள்ளிட்டு நின்று ஒரு நிமிஷம். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.